இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சது 5:20க்குங்க. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் ஏரியா. சன்ரைஸ் சீன் வந்து ஃபுல்லாக நின்று எடுக்கிற அளவுக்குலாம் டைம் இல்லைங்க. பிள்ளைங்களுக்கு பஸ்ஸு வந்துடும், சீக்கிரம் கிளப்பி அனுப்பணும். சரிங்க, இன்றைக்கி வெஜிடபிள் சாப்பாடு பாப்பா கேட்டிருந்தா. வெஜிடபிள் ரைஸ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்காக தான் இப்போ ரெடி பண்ணிகிட்ருக்கோம். பீன்ஸ் கேரட் இருந்துச்சுங்க. பச்சை பட்டாணி இருந்தாலும் சேர்த்து போடுவேன். பச்சை பட்டாணி இல்லை, முடிஞ்சிருச்சு. அதனால் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு பீன்ஸ் கேரட் மட்டும் போட்டு பண்ணுறேன். இதை என் ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றி பட்டை லவங்கம் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மிக்சியில் அடித்து போட்டேங்க. இடிச்சும் போடலாம், மிக்சியில் அடித்து போட்டாச்சு. அதை போட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு வணக்கிட்டு உப்பு போட்டுருணுங்க. அதுவும் கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் சிக்கன் மசால் தூள் தான் நான் போடுவேன். ட்ரை பண்ணி பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். எப்போ பார்த்தாலும் பிரியாணி மசால் தூள் மட்டும் போட்டு செய்யும்போது சில பேர் தூள் எதுவும் போடாமலும் செய்வாங்க. இது எங்கள் பிள்ளைங்களுக்கு பிடிக்கும், அதனால நான் இப்படியே செஞ்சிடுறது. அதை போட்டு நல்லா வணக்கிட்டு மல்லித்தலை கொஞ்சம் போட்டிருந்தேங்க, அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு. அரிசியை போட்டு நான் பக்கத்துலேயே இதுக்கு தேவையான அளவு தண்ணியை வந்து அந்த பக்கம் சூடு பண்ணிட்டேன். எதனாலனா இதில் பச்சை தண்ணி ஊற்றினோம்னா சரிப்படாது, நல்லா இருக்காது. அதனால் சுடு தண்ணியே வச்சு ஊற்றும்போது சீக்கிரம் இதாகிடும். ஒரு கிண்டிட்டுங்க குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். மல்லித்தலை லாஸ்ட்டாகவும் கொஞ்சம் தூவுனேங்க, வாசனைக்கு ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு மூடி வச்சுட்டு அது விசில் வரட்டுங்க. இது நைட்டு செஞ்ச சாப்பாடு இவ்வளோ இது மிச்சமாகிடுச்சு. அப்புறம் கருவாடு நைட்டு செஞ்சது அதுவும் மிச்சம் இருக்குது. ரசம் இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கே சாப்பாடு ஆகிட்டுருக்கு. முட்டை அவிச்சிட்ருக்கோம். கிளறி வச்ச வெஜிடபிள் சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்குது. உருளைக்கிழங்கு பொரியலுங்க, கருவாட்டு குழம்பும் இருக்குது. சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு வெளியில் மயில் அப்புறம் பச்சை